கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் பக்கவாதம் ஏற்பட்டு இதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்ததாக வாடிகன் அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் பெருநாளில் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு புன்னகையுடன் காணப்பட்ட போப் மறுநாள் காலை திடீரென உடல்நலம் சேதமடைந்து கோமா நிலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸின் மறைவு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் உள்ள பல தேவாலயங்களில் போப்பின் உருவப்படத்திற்கு முன்பு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து கிறிஸ்தவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக புனித திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவால் மிகுந்த வேதனை அடைவதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். சமத்துவமின்மைக்கு எதிராக அச்சமின்றி பேசிய போப் அன்பு மற்றும் மனிதநேயத்தால் லட்சக்கணக்கானவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த போப் பிரான்சிஸிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதேபோல போப்பின் மறைவு அமைதியை விரும்புவோருக்கு பெரும் இழப்பு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நாட்களில் நாடு முழுவதும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என்றும் அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்றும் கூறியுள்ளது. போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. நிமோனியா பாதிப்பிற்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய போப் பிரான்சிஸிற்கு பக்கவாதம் ஏற்பட்டு இதயம் செயலிழந்து காலமானார். இந்த நிலையில் இன்று, நாளை மற்றும் இறுதிச் சடங்கு நடைபெறும் நாளன்று தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மறைந்த போப் பிரான்சிஸை மனசிற்பமாக உருவாக்கி பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் 7 அடி நீள உயரத்தில் பிரான்சிஸின் முகத்தோற்றத்தை மணல் சிற்பமாக வடிவமைத்துள்ளார். இதனை கண்ட மக்கள் மணல் சிற்பத்தின் மீது பூக்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று சவுதி அரேபியா செல்கிறார். அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்கும் பிரதமர் மோடி வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது. 3வது ஆட்சி காலத்தில் முதன்முறையாக சவுதி அரேபியா செல்லும் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பிரதமரை நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பதாக புலம்பெயர்ந்த இந்திய பெண்கள் நடன ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 நாள் பயணமாக குடும்பத்துடன் இந்தியா வந்த அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுக்கு பிரதமர் மோடி நேற்று இரவு விருந்து கொடுத்தார். முன்னதாக இரு தலைவர்களும் பலதரப்பு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். குறிப்பாக இந்தியாவுக்கு ட்ரம்ப் விதித்த அதிக வரி குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸின் 3 குழந்தைகளுடன் செல்லமாக விளையாடிய பிரதமர் மோடி அவர்களை கொஞ்சி மகிழ்ந்தார். தனது இல்லத்தை சுற்றி காட்டும் போது குழந்தைகள் மயிலை கண்டு ரசித்த நிலையில் அவர்களுக்கு மயில் இறகுகளை பரிசாக வழங்கி மகிழ்வித்தார். அன்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் நன்றி தெரிவித்தார். இந்தியாவுக்கு ஜே டி வான்ஸ் மனைவி குழந்தைகளுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவித்த ஜே டி வான்ஸ் இரு நாட்டின் உறவை வலுப்படுத்த ஆவலுடன் காத்திருப்பதாக கூறினார். தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் 25ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதீத வெப்பத்தால் பொதுமக்கள் அசௌகரியத்தை சந்திக்கலாம் என்பதால் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று 10 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தையில் 103.1 டிகிரி வெப்பம் பதிவானது. திருச்சி, மதுரை விமான நிலையத்தில் 102.38 டிகிரியும், தஞ்சை, சேலத்தில் 102.2 டிகிரியும், ஈரோட்டில் 101.84 டிகிரியும் வெப்பம் பதிவானது. மேலும் வேலூரில் 101.48 டிகிரியும், மதுரை நகரில் 101.1 டிகிரியும், தருமபுரி, திருத்தணியில் 100.4 டிகிரியும் வெப்பம் பதிவானது. தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மரங்கள் முறிந்து விழுந்து 3 மணி நேரத்திற்கு மேல் மின்தடை ஏற்பட்டது. ரயில் நிலையம் செல்லும் சாலையில் பன்னீர் மரம் வேருடன் சாய்ந்ததால் அவ்வழியாக போக்குவரத்து தடைபட்டது. மகாராஷ்டிராவில் மராத்தி மட்டுமே கட்டாய மொழி என ஃபட்னவிஸ் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் 3வது மொழியாக இந்தியை திணிக்கும் முயற்சிக்கு எழுந்த எதிர்ப்பின் விளைவே இந்த முடிவு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் மகாராஷ்டிராவில் மராத்தி தவிர வேறு எந்த மொழியும் கட்டாயமல்ல என்பதை மத்திய அரசு ஏற்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிராவின் முடிவை ஏற்கும் பட்சத்தில் தேசிய கல்விக் கொள்கையின்படி 3வது மொழியை கற்பிப்பது கட்டாயமல்ல என மாநிலங்களுக்கு தெளிவான உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினவியுள்ளார். மேலும் அநீதியாக நிறுத்தி வைத்துள்ள தொகையை தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவிக்குமா என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் அரசியலில் முடிவெடுக்க எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்க தன்னால் முடியும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிந்தி திணிப்பை கண்டித்து சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போர் கையெழுத்து இயக்க கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக கிடைக்கின்ற பயன் தனக்கு தேவையில்லை என்றார். கலைஞர் கொண்டு வந்தவற்றை அதிகாரிகள் என்கிற பெயரிலான சங்கிகள் RSS அதிகார கும்பல் நாசமாக்குவதாக தமாக தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டினார். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் இந்தி திணிப்பை கண்டித்து சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போர் கையெழுத்து இயக்க கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதை சட்டமன்றத்தில் சுட்டிக்காட்டினால் எங்களது சின்னத்தில் போட்டியிட்டு எங்களையே திட்டுகிறாயா என்று கேட்கிறார்கள் என்றார். பரந்தூர் மக்கள் நம்பிக்கையோடு இருக்குமாறு தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மண் உரிமை வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்திற்குரிய பரந்தூர் மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையின் சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று முதல் எம்சான், பிசான், ஜல்லி ஆகியவற்றின் விலை உயர்வதாக தமிழ்நாடு கல்குவாரி, கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் கே. சின்னசாமி தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இச்சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. சென்னை மாதவரம், மணலி, செங்குன்றம் ஆகிய பகுதிகளில் பல மணி நேரம் நீடித்த மின்தடையால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணலி காமராஜர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிற்பகலிலிருந்து நள்ளிரவு வரை நீடித்ததால் ஆத்திரமடைந்த மணலி எம்ஜிஆர் நகர், சின்ன சேக்காடு, பெரிய சேக்காடு, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கனமழை வெள்ளத்தில் சிக்கி சின்னாபின்னமான காஷ்மீரின் ரம்பன் பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகளை பாறை குவியல்கள் மூடிய நிலையில் அதனை JCB இயந்திரம் உதவியுடன் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தெலுங்கானாவில் அமைச்சர்களின் ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது அதிவேகமாக காற்று வீசியதால் வரவேற்பு மேடை கீழே சாய்ந்து பலர் காயமடைந்தனர். நிசாமாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அமைச்சர்கள் ஹெலிகாப்டரில் வருகை தந்தனர். அப்போது அதிக அளவு காற்று வீசியதால் விழா மேடை கீழே சாய்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் காயமடைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுகவின் அமைப்பு ரீதியாக ஒன்றிணையங்களை பிரிப்பது தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக செயற்குழு தீர்மானக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் மே 2ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுகவுக்கும் தங்களுக்கும் இடையில் நடப்பது பங்காளி சண்டை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுடன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூட்டணி அமைத்ததைப் போலவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாக கூறினார்.
தண்டவாளத்தில் கால்நடைகள் ஓடுவதை தடுக்க இந்திய ரயில்வே நாடு முழுவதும் தண்டவாளத்தை ஒட்டி வேலி அமைத்து வருவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் ரயில்களின் பாதுகாப்பு குறித்து வதந்தி பரவி வரும் நிலையில் தென்னக ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. இதில் இதுவரை 3500 கிலோமீட்டருக்கும் அதிகமான பாதைகளை சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் மது போதையில் காவலரை தாக்கி கையை கடித்த இருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆர்டிஓ அலுவலகம் எதிரே உள்ள எலைட் டாஸ்மார்க் அருகே நின்றிருந்த இருவரை காவலர் வேலாயுதம் விசாரித்துள்ளார். மது போதையில் இருந்த இருவரும் காவலரை தாக்கி வலது கையை கடித்ததோடு பைக் சாவியால் இடது கையில் கிழித்துள்ளனர். ரவுடி வெள்ளைக்காலியை என்கவுண்டர் செய்யக்கூடாது என அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்து 4 வாரத்தில் முடிவெடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வெள்ளைக்காளியின் மனைவி தாக்கல் செய்த மனுவில் மதுரையில் காளீஸ்வரன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத தனது கணவரை குற்றவாளியாக சேர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது 2வது மகனையும் என்கவுண்டர் செய்ய போவதாக போலீஸ் மிரட்டுவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ரவுடியின் தந்தை புகார் அளித்துள்ளார். ரவுடி முத்துசரவணன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரது தம்பி கருப்பசாமியையும் போலீசார் பல்வேறு வழக்குகளில் கைது செய்துள்ளனர். அவரை திருமங்கலம் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ள நிலையில் அவரது தந்தை கோவிந்தராஜ் பாண்டியன் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல்லில் வீட்டிற்கு விளையாட வந்த 7 வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய மூதாட்டி கைது செய்யப்பட்டார். புதுப்பட்டியைச் சேர்ந்த சிறுமி பிரித்திகா விளையாடுவதற்காக பக்கத்து வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்த நிலையில் அந்த வீட்டில் இருந்த மூதாட்டி குருவம்மாள் வீட்டிற்கு வரக்கூடாது என கூறி இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது என தமிழக காவல்துறை டிஜிபி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆஸ்டின்பட்டியை சேர்ந்த காவலர் செந்தில்குமார் காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணையை நடைமுறைப்படுத்தவில்லை என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பெண்களை இழிவாக பேசியதாக கூறி அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அமைச்சர் பொன்முடியின் உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து கண்டனம் தெரிவித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே விபத்து தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. நீல்புரத்தில் கார் மீது பைக் மோதிய விவகாரம் தொடர்பாக நவீன் என்பவருக்கும் திருச்செந்தூர் முத்துராமன் ஆகிய கோவில் தெருவை சேர்ந்த கந்தகுமார் நட்டார் ஆனந்த் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மாறி மாறி வெட்டி கொண்டதில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தல்களை தீ வைத்து எரித்த மர்ம நபர்கள் பானைகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தாவேக நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காதலனுடன் ஏற்பட்ட தகராறில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஜார்க்கண்டின் மேற்கு சிங்பூர் பகுதியை சேர்ந்த 22 வயதான இளம்பெண் சுசீலா மஜீம் விட்டல் நாயக்கன் பட்டியில் உள்ள நூற்பாலையில் பணியாற்றி வந்தார். இவர் சொந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் விஷமருந்தி சித்த மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டார். சேலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி திருமலைவாசன் மகள் ஷீலா ராணி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தர்மா என்கிற தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியின் விடுதியில் தங்கி 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். ஆன்லைன் மூலம் பொட்டாசியம் பயோசைனைடு என்கிற வேதிப்பொருளை வாங்கிய ஷீலா அதை உணவில் கலந்து சாப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஜாயர்புரத்தில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தலைமறைவான கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் வீட்டின் அருகில் உள்ள மழைநீர் கால்வாய் மடையின் உள்ளே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ஜோஸ்மின் மேரி பிணமாக கிடந்தார். மேலும் வீட்டிலிருந்த அவரது கணவர் தலைமறைவானது தெரியவந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே சத்துணவு அமைப்பாளராக பணிபுரிந்த பெண் உயிரிழந்த சம்பவத்தில் அவரது கணவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கற்பக சுந்தரியை அவரது கணவர் ராமமூர்த்தி தான் மதுபோதையில் அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் மின் மீட்டர் வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற இளநிலை மின் பொறியாளர் கைது செய்யப்பட்டார். ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வாங்கிய இளநிலை மின் பொறியாளர் அம்பேத்கரை அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தலைமை காவலரை வெட்டி கொல்ல முயன்ற வழக்கில் இருவருக்கு தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேன்கனிக்கோட்டை சார்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு குமளாபுரம் சோதனைச் சாவடியில் பணியில் இருந்தபோது காவலரை வெட்டி கொல்ல முயன்றதாக ஸ்ரீனிவாசன், மது ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை அருகே தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆகாஷ் மற்றும் சுனாமி கார்த்திக் என்ற 2 இளைஞர்களும் இருள் சூழ்ந்த பகுதியில் நடந்து செல்லும் நபர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. விழுப்புரத்தில் அரசு பேருந்து சேதமடைந்த நிலையில் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் சென்ற அரசு பேருந்தின் மேற்கூரை, பயணிகள் தங்களது உடைமைகளை வைக்கும் பகுதி உள்ளிட்ட இடங்களில் தகரங்கள் ஆங்காங்கே கழன்று தொங்குகிறது. இதனால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். கரூரில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து பட்ட பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் ஈரோடு சாலை தமிழ்நகர் மற்றும் வெங்கடாச்சல நகர் பகுதியில் கடந்த 20ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் மாருதி ஸ்விஃப்ட் காரில் வந்த கும்பல் 2 வீடுகளின் கதவை உடைத்து பணம், கேமரா, ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுக்கூடலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை இளைஞர் தாக்கி உடைத்த காட்சி வெளியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பள்ளி வளாகத்திற்குள் 4 இளைஞர்கள் சுற்றித் திரிந்ததில் ஒரு இளைஞர் சிசிடிவி கேமராக்களை தடியால் அடித்து உடைத்தார். மேலும் குடியிருப்பு பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் உடைத்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே வேகமாக வந்து வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த ஆட்டோ எதிரே வந்த அரசு பேருந்து மோதி தூக்கி வீசப்பட்ட விபத்தின் அதிர வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதில் ஆட்டோவில் பயணித்த கார்த்திக், முரளி ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான வேனிலிருந்து 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ஓட்டுநர் உட்பட வேனில் வந்த இருவரும் லேசான காயமடைந்த நிலையில் வேனை நடுரோட்டிலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கல்லை கிராமத்தில் சட்டவிரோதமாக நள்ளிரவில் கிராவல் மண் அள்ள வந்த லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். காவல்துறை மற்றும் கனிவளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததால் கிராவல் மண் அள்ள வந்த கும்பல் வாகனங்களின் சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை முழுநிலவு தினத்தன்று அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ராஜகோபுரம் முன்பு மற்றும் கோவில் சுற்றிலும் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கர்களுக்கு கோடைக்கால விளையாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தி முடிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாணாக்கர்கள் அருகில் உள்ள மலைக்கு சென்று பெருமாள் கோவில் சுற்றியுள்ள குப்பைகளை சுத்தம் செய்து நாட்டு நலப்பணிகளை மேற்கொண்டனர். சென்னை மேடவாக்கத்தில் ஏரியை ஒட்டி நீர்நிலை பகுதியை ஆக்கிரமித்து வேலியாக அமைக்கப்பட்டிருந்த கல்லை காலால் எட்டி உதைத்தும் சுத்தியலால் உடைத்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். ஏரியை ஆக்கிரமித்து வேலி அமைத்த மேடவாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் தட்டி கேட்டவர்களை மிரட்டியதால் அப்பகுதிவாசிகள் வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்தனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடப்பிரச்சனையில் ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய 2வரை போலீசார் கைது செய்தனர். வீட்டு இடப்பிரச்சனையில் கடுக்கம்பாளையம் சித்தி விநாயக நகரை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் என்பவரை செட்டியாம்பாளையம் மணக்காட்டு தோட்டத்தை சேர்ந்த மோனிஷ், அவரது உறவினர் தேவராஜ் என்பவருடன் சேர்ந்து கத்தியால் குத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவில் அலுவலகம் முன்பு ராட்டின தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவிழாவில் ராட்டினங்கள் கூட 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துவிட்டது. இதனால் ஏலத்தொகையை திருப்பி கேட்டபோது தராமல் கோவில் நிர்வாகம் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினர்.
திருப்பத்தூர் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பெயிண்டருக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காந்தி நகரை சேர்ந்த மஞ்சுநாதனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் அலங்கைமான் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சங்கர் என்ற நபர் கடந்த 2020ஆம் ஆண்டு சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்தனர். வெங்கடேசன் திருப்பகுதியை சேர்ந்த லோகேஷ் என்ற அந்த நபர் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்தது தெரியவந்தது. ஈரோட்டில் பட்டப்பகலில் கூலி தொழிலாளி வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த 11.5 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சூரம்பட்டி வலசு அணைக்கட்டு ரோடு பகுதியைச் சேர்ந்த நடராஜ், அனிதா தம்பதி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த ரமணி என்கிற பெண் வீடு புகுந்து திருடினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிளாம்பாக்கத்திலிருந்து முகையூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிரே பைக்கில் சென்ற பழனி என்பவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே சாலையை கடக்க முயன்ற நபர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஐயப்பன் என்பவர் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட போது விழுப்புரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே 2 வீலரில் லிப்ட் கேட்டு சென்ற தபால்காரர் டேங்கர் லாரி மோதியதில் உயிரிழந்தார். மதுரவாயில் அஞ்சல் அலுவலகத்தில் தபால்காரராக பணிபுரிந்த தாம்பரத்தை சேர்ந்த மோகன்தாஸ் வண்டலூர் வெளிவட்ட சாலை நசரத்பேட்டை அருகே 2 வீலரில் லிப்ட் கேட்டு சென்றபோது எரிபொருள் டேங்கர் லாரி மோதியதில் உயிரிழந்தார். சேலம் அரசு மருத்துவமனைக்கு தன்னை கடித்த கண்ணாடி வெறியன் பாம்புடன் வந்த பாம்புபிடி வீரரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் தறி தொழிலாளி சிவபிரகாசம். பாம்பு பிடிப்பதை பகுதி நேர சேவையாக பார்த்து வரும் இவர் தாரமங்கலம் பகுதியில் பாம்பை பிடிக்க முயன்றபோது அவரது கையில் பாம்பு கடித்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த மனைவி உடலை சூட்கேஸில் அடைத்து வீசிய கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. உடலை 2 துண்டுகளாக வெட்டி சூட்கேஸில் வைத்து 55 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விவசாய நிலத்தில் வீசிவிட்டு சென்றார். சூட்கேஸில் விமான பயணம் தொடர்பான டேக் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் அதை வைத்து விசாரித்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்திற்கு அதிகளவு தொண்டர்களை அழைத்து வராத கட்சியின் மாவட்ட தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் தேசிய தலைவர் கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு அதிகளவு தொண்டர்கள் வராததால் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்தன. டெல்லி குருகிராமில் பைக்கில் சென்ற இளைஞரை மடக்கி பிடித்து பாடி பில்டர்கள் கடுமையாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹர்திக் சர்மா என்பவர் தனது நண்பர்களுடன் பைக் ரைடு சென்ற நிலையில் ஸ்கார்பியோ காரில் வந்த பாடி பில்டர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் உடனே பைக்கை மடக்கி பிடித்த அவர்கள் பேஸ்பால் கட்டையால் சர்மாவை கடுமையாக தாக்கினர். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள ஆர்லாண்டோ விமான நிலையத்திலிருந்து 300 பேருடன் பறக்க தயாராக இருந்த டெல்டா விமானத்தின் என்ஜினில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. இதனால் உடனடியாக பயணிகள் அனைவரும் அவசர சறுக்குகள் வழியாக வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜாடி வான்ஸை சந்தித்த போது அதிபருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி டிரம்பின் இந்திய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதாக கூறினார். போர் தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக உக்ரைனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் எந்தவொரு அமைதி முயற்சியையும் மாஸ்கோ வரவேற்பதாகவும் அதையே உக்ரைனிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகளை விடுவிக்க கோரி டெல் அவிவில் இஸ்ரேலிய மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமையை பிரதிபலிக்கும் விதமாக கை கால்களில் சங்கிலிகளால் கட்டிக்கொண்டு உடல் முழுவதும் இரத்த காயங்களை குறிக்கும் வகையில் சிவப்பு வண்ணங்களை பூசி பேரணியாக சென்றனர்.
ஹமாஸின் பிடியில் உள்ள பணைய கைதிகளை உறவினர்கள் காசா எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹமாஸ் அமைப்பிடம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க கோரி காசா எல்லையில் போராட்டம் நடைபெற்றது. அதில் அன்புக்குரியவர்களை விரைவில் விடுவிக்க வேண்டும் என புகைப்படத்துடன் கூடிய பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகிலேயே முதன்முறையாக 10G இணைய சேவையை சீனா அறிமுகம் செய்துள்ளது. ஹுவாய் தொழில்நுட்ப நிறுவனம் சீனா யூனிகாம் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து ஹைபை மாகாணத்தின் ஷியோங்கியான் நியூ என்ற பகுதியில் 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 2 மணி நேர திரைப்படத்தை 2 நொடியில் பதிவிறக்கவும் 9864 Mbps வேகத்தில் பதிவேற்றமும் செய்ய முடியும் என கூறப்படுகிறது. சீனாவில் வெறும் 30 நிமிடங்களில் எந்த கஷ்டமும் இன்றி தங்கத்தை விற்பனை செய்து பணம் பெறும் வகையில் உலகின் முதல் தங்க விற்பனை ATM அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன ATM தங்கத்தை உருவாக்கி அதன் எடை மற்றும் தூய்மை ஆகியவை உடனுக்குடன் கணக்கிடும். அதன் பின்பு தங்கத்தின் அன்றைய சந்தை விலைக்கு ஏற்ப தொகை உடனே வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்படுகிறது. பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரில் பீர் வேட்டை விளையாட்டு கோலாகலமாக நடைபெற்றது. பழங்கால அபேயின் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த பீர் வேட்டை விளையாட்டில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் பங்கேற்று மறைத்து வைக்கப்பட்ட பீர் பாட்டில்களை தேடி பிடித்தனர். அதிக பீர் பாட்டில்களை சேகரித்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. IPL கிரிக்கெட் திருவிழாவில் இன்றைய 40வது லீக் ஆட்டத்தில் டெல்லி, லக்னோ அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. லக்னோவில் இரு அணிகள் இடையே போட்டி நடக்கின்றன. IPL புள்ளிப்பட்டியலில் டெல்லி அணி 2ஆம் இடத்திலும் லக்னோ 5ஆம் இடத்திலும் இடம்பெற்றுள்ளன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடனான போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னைக்கு வந்த CSK அணி வீரர்களை ரசிகர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். மும்பை அணியுடன் நடைபெற்ற போட்டியில் தோல்வியை தழுவிய நிலையில் அடுத்த போட்டி வரும் 25ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடைபெறவுள்ளது. இதற்காக CSK அணி வீரர்கள் மும்பையில் இருந்து விமானம் மூலம் சென்னையை வந்தடைந்தனர். சுதர்மன் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இருந்து காயம் காரணமாக இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி ஜோடி விலகியுள்ளது. கடந்த மாதம் பார்மிங்காமில் நடந்த ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் 2வது சுற்றில் சிராக் ஷெட்டியின் முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதிலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தினால் சுதர்மன் கோப்பையில் இருந்து சாத்விக் சிராக் ஜோடி விலகியது. தேசிய ஃபெடரேஷன் சீனியர் தடகள போல் வால்ட் போட்டியில் தமிழக வீராங்கனை பவித்ரா தங்கம் வென்று அசத்தியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் 28வது தேசிய ஃபெடரேஷன் சீனியர் தடகள போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பெண்களுக்கான போல் வால்ட் போட்டியில் தமிழக வீராங்கனை பவித்ரா 4 மீட்டர் உயரத்தை தாண்டி தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார். தெலுங்கு சினிமாவின் டாப் ஹீரோக்களில் ஒருவரான மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொர்ணா குரூப்ஸ் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அந்நிறுவனங்களின் விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்ட மகேஷ் பாபு வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தின் OG சம்பவம் பாடலின் வீடியோ வெளியானது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியான திரைப்படம் உலக அளவில் 200 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்திருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகியுள்ள கேங்கஸ் படத்தின் 2வது பாடலான என் வான்மதியே பாடல் வெளியானது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர் சி மற்றும் வடிவேலு மீண்டும் இந்த படத்தில் இணைந்துள்ளனர். ஏப்ரல் 24ஆம் தேதி படம் வெளியாகும் நிலையில் படத்தின் ட்ரெய்லர், ஸ்னேக் பிக் காட்சிகள் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. தன்னுடைய படங்களில் இரட்டை அர்த்த வசனங்கள் இடம்பெறுவதை தாம் விரும்புவது இல்லை என இயக்குநர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், தன்னுடைய படத்தில் கிளாமர் காட்சிகள் இருக்கும், ஆனால் ஆபாசம் இருக்காது எனவும், கதை எழுதும் போதே அதை தவிர்த்து விடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். சசிகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அபிஷன் ஜீவிந்த் இயக்கியுள்ள இந்த படத்தில் யோகி பாபு, MS பாஸ்கர், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சிரஞ்சீவி நடிப்பில் உருவாகியுள்ள விஸ்வம்பரா படத்தில் உள்ள ஒவ்வொரு கிராபிக்ஸ் காட்சிகளும் ஹாலிவுட் தரத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தில் அதிகமான VFX காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும், கிராபிக்ஸ் பணிகள் சுமார் 75 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வருவதாகவும் கூறப்படுகிறது.
தனது இரு குழந்தைகள் வளரும் வரை அருகிலிருந்து பார்த்துக் கொள்ளும் தாயாக இருக்க ஆசைப்பட்டதால் மட்டுமே சினிமாவிலிருந்து விலகி இருந்ததாக நடிகை ரம்பா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குழந்தைகளுக்காகவே சினிமாவிலிருந்து விலகி இருந்ததாகவும் தன்னுடைய முதல் காதல் எப்போதுமே சினிமாதான் என்றும் கூறியுள்ளார். கிரிக்கெட் போட்டிகளில் IPL மட்டுமே பார்ப்பதாகவும் தோனியின் மிகப்பெரிய ரசிகை என்பதால் CSK அணியை மிகவும் பிடிக்கும் எனவும் நடிகை பிரியா வாரியர் கூறினார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற சூப்பர் 6 எனும் ஆன்லைன் கிரிக்கெட் ஃபேண்டசி செயலி அறிமுகப்படுத்தப்படும் நிகழ்ச்சி முன்னாள் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத்துடன் அவர் கலந்து கொண்டார். புதுச்சேரி காரைக்கால் ஸ்ரீ சீதலாதேவி மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. சிலம்பாட்டத்துடன் கரகம் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீக்குழியில் இறங்கி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டையில் லட்சதீப தவன உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஏகம்பரநாதருக்கு சுமார் 1 டன் எடையிலான மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. பங்குனி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு காலையில் காமாட்சி அம்பாள் சமேத ஏகம்பரநாதர் சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு இரவு ஏகம்பரநாதர் திருவீதி உலா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே முத்தாலம்மன் கோவிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு எட்டுப்பட்டி கிராம மக்கள் சேர்ந்து புலிவேட்டைக்கு செல்லும் பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. வலசைப்பட்டி முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு வேடமிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கரில் பரமசிவன் மலைக்கோவில் சித்திரை திருவிழாவின் நிறைவாக மலைக்கோவிலில் இருந்து அரண்மனை ஓவியர்களால் வரையப்பட்ட பரமசிவன் திருவுருவ படம் மற்றும் உற்சவர் சிலைகள் அரண்மனை வளாகத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை அரண்மனைக்கு ஊர்வலமாக வந்து அருள்பாலிக்கும் சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தை அடுத்த திரு உத்திரகோசமங்கை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களநாத சுவாமி கோவிலில் கோவை குழுவினர் வள்ளி கும்மியாட்டம் ஆடி அசத்தினர். மண்டல பூஜையை முன்னிட்டு காலையில் சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கொங்கு மண்டலத்திற்கே உண்டான நளினத்துடன் பெண்கள் நடனமாடியதை காண திரளான பக்தர்கள் கூடினர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலய தேர் திருவிழா திருசிலுவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக திருசிலுவை கொடி மேலதாளம் முழங்க ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரை வழிபாடு செய்தனர். சாம்சங் நிறுவனம் தனது கேலக்ஸி S20 அல்ட்ராவிற்கான மென்பொருள் ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கேலக்ஸி S20 சீரிஸ் ஸ்மார்ட் போன்களுக்கு ஆண்ட்ராய்டு புதுப்பிப்புகள், பாதுகாப்பு இணைப்புகள் அல்லது வேறு எந்த மென்பொருள் மேம்பாடுகளும் இனி கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.